அதான் மக்கள் இங்க பாருங்க, இன்னைக்கு மாங்காய் பறிக்க நாங்க வந்த பார்த்துருங்க. வந்த இடத்துல காத்தடிச்சு மாங்காய் பழம் கீழே விழுந்து பார்த்துருங்க. பாருங்க எவ்வளவு மாங்காய் பாருங்க. அவ்வளவு மாங்காய் கீழே விழுந்து கிடக்குது. இது விவசாயிக்கு எவ்வளவு பெரிய நஷ்டம் தெரியுமா? இது 2-3 திருப்பு மருந்து அடிச்சு அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சி பாருங்க, ஒரே காத்துல அவ்வளோ கீழே விழுந்து கிடக்குது. அவங்களுக்கு எவ்வளவு நஷ்டம். விவசாயிகள் ரொம்ப பாவம் பார்த்தீங்களா? அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மரத்தை எடுத்து அது பூக்கிறதுக்கு மருந்து அடிச்சு, பூத்த பிறகு மருந்து அடிச்சு, காய் விளையிறதுக்கு வெளியில 2-3 மருந்து 4 மருந்து அடிச்சு பாருங்க எல்லாம் கீழே கிடக்குது. இனிமே இவங்க என்ன செய்வாங்க? நகையை அடை வச்சு அதுன்ட்டு அடை வச்சு கடன் வாங்கி விவசாயத்தில் ஒன்று மாங்காய் மரத்தோடு போடுறாங்க. விவசாயத்தில் லாஸ்ட்டில் பாருங்க அவங்களுக்கு நிலைமை பற்றியலாம் எப்படி இருக்குன்ட்டு. இந்த மாங்காய் காமிங்க. மாங்காய் நல்லா காமிங்க. பத்தியில அவங்க மாங்காய் பாருங்க எப்படி கிடக்குன்ட்டு. பாருங்க மாங்காய் எல்லாம் எவ்வளோ கிடக்கு பாருங்க. கிலோடி பூரா மாங்காய் போகிற பாருங்க கீழே விழுந்துட்டு. இப்படி இருந்தால் வரவு பாவம். அவங்க எடுத்தவங்க நகையெல்லாம் அடை வச்சு கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி பாருங்க எவ்வளோ மாங்காய் கிடக்கு பாருங்க. மரம் முழுதும் கீழே பூரா கிடக்குது. பார்த்தீங்களா? விவசாய நிலைமைகள் இதுதான். எல்லாரும் விவசாயத்தை பற்றி இது பண்ணுவாங்க. விவசாயிகள் நிலைமையை பூரா பாருங்க இப்படிதான். ரொம்ப உயரும். கிடைக்கும் போதில் கிடைக்கும், இல்லைன்னா பாருங்க இப்படிதான்.